செங்கடலில் ஏமனின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி அமைப்பினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் சிறிய சரக்கு கப்பல் ஒன்று சிக்கியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏமன் அரசுடன் தொடர்புடைய கடலோர காவல்படை மற்றும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை பாப் எல் மண்டேப் நீரிணை பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக 2 ஏமன் கடலோர காவல்படை அதிகாரிகளும் 2 ராணுவ அதிகாரிகளும் தெரிவித்தனர். இதனிடையே கடல்சார் பாதுகாப்பு வட்டாரங்களும் செங்கடலில் ஒரு சிறிய சரக்கு கப்பல் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கலாம் என தெரிவித்துள்ளன. எனினும் கப்பலில் இருந்தவர்களின் நிலை குறித்து ஆரம்பத்தில் தெளிவான தகவல் கிடைக்கவில்லை. தான்சானியா நாட்டு கொடியுடன் பயணித்த திஹாமா என்ற கப்பல் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதில் 3 பேர் உயிரிழந்துள்ளது உறுதி செய்யப்பட்டால் மத்திய கிழக்கு மோதல் தீவிரமடைந்த பின்னர் ஹவுத்திகள் நடத்திய கப்பல் தாக்குதலில் பதிவாகும் முதல் உயிரிழப்பு இதுவாக இருக்கும். பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடைந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் செங்கடலில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடற்படை முற்றுகையை அறிவித்த ஹவுத்திகள் ஏமன் மீது சவுதி அரேபியா முற்றுகையை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டினர். ஆனால் சவுதி அரசு இதனை மறுத்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஹவுத்திகள் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. ஓமனின் சலாலா துறைமுகத்தில் இருந்து ஜிபூட்டி நோக்கி பயணித்த கப்பலில் இருந்த பாகிஸ்தானை சேர்ந்த 2 பேரும் உயிரிழந்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாப் எல் மண்டேப் நீரிணையில் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் ஏற்கனவே ஹர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள சூழலில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு மேலும் நிச்சயமற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கெப்லர் தரவுகளின்படி கடந்த வாரம் தினசரி சராசரியாக 32 கப்பல்கள் மட்டுமே பாப் எல் மண்டேப் நீரிணையை கடந்துள்ளன. முற்றுகைக்கு முன்பு தினசரி சராசரியாக 50 கப்பல்கள் இந்த நீரிணையை கடந்தது குறிப்பிடத்தக்கது.